ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம சூடாக இருக்கிறத சர்வ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ சுட சுட ஊற்றி கொடுக்குறது தான் ரவா தோசையில் நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். ரவையில் உப்புமா செஞ்சால் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க ரவா தோசைன்னு சொன்னோடனே சாப்பிட ஒரு ஆசையாகவே உட்காருவாங்க. அது பேர் அதே மாதிரி இதுவும் ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அந்தந்த டைமில் ஊற்றி கொடுக்குறது தான் அதோடைய டேஸ்ட்டுக்கு காரணம். இது நான் மதியம் செஞ்ச பீக்கங்காய் சாம்பார் லஞ்சுக்கு செஞ்சது தான். இது கூட தொட்டியாக வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு பாருங்கள். இந்த ஈஸியான ரவா தோசை நமக்கு ஒரு கஷ்டமே இல்லை. நான் இந்த மெத்தடில் தான் சமைக்கிறேன். நீங்களும் இதை சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்மர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் நமக்கு நைட் டின்னருக்கு நான் ரவா தோசை தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் நான் ரவை எடுத்துருக்கேன். ரவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இதே 1 டம்ளரால் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு நீங்கள் கடையில் விற்கிற மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டீஸ்பூனு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். மைதா விருப்பம் உள்ளவங்க மைதா சேருங்க. எனக்கு மைதா அவ்வளோவா இஷ்டம் இல்லை. நான் கோதுமை மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ரவை நம்ம இப்போ ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். ரொம்பவும் மாவாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி இருந்தால் போதும். இதை நம்ம ஒன்றாக்கி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவோம், உப்பு போட்டு. கொஞ்சம் முழு மிளகு, உங்களுக்கு முழு மிளகு வேண்டாம்னா கொஞ்சம் உடச்சியும் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு கரைச்சிக்கிற திட்டத்துக்கே கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ஆனால் ஆரம்பத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். அந்த மாதிரி நம்ம கரைச்சிக்குவோம். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நம்ம அளவு தான். நம்மளுக்கு வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் காரமாக வேணும்னா அதை நம்ம சேர்த்துக்கிறதும் குறைச்சிக்கிறதும் நம்மளுடைய சாய்ஸ் தான். அப்புறம் இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூனு இல்லை 1 டீஸ்பூனு சமையல் எண்ணெயை நம்ம இதில் விடுவோம். விட்டு இதை இப்படி ஒன்றாக்கி கலந்துக்கணும். இப்போ நம்ம இதை ஊற வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம மூடி வச்சு நம்ம சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சூடாக ஊற்றலாம். அது வரைக்கும் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். பார்த்திங்களா, மணி 6:20 தான். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டைமில் செய்யணுன்னா இதே போல் நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடியே இதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஈவினிங்கும் அதே போல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்காய் சட்னிக்கு நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து மிளகாய் காரம் கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரவா தோசையில் மிளகு பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால இது நமக்கு கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருந்தால் நல்லாயிருக்கும். அதிக காரம் வேண்டாம். இதை நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி நம்ம அரைச்சி தாளிச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இதை அப்படியே மூடி வச்சுருக்கேன். ரெடியாக ஊறிகிட்ருக்கு. நமக்கு ஒரு 6:35 நம்ம தயாராக வச்சிட்டோம். இப்போ ஒவ்வொருத்தராக வரும்போது நம்ம சூடாக ஊற்றி கொடுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஊறி போய் இப்போ நமக்கு 7:05 ஆகுது. டைமு 7:05 ஆகுது. இது போதுமா, நல்லா ஊறிடுச்சு. நான் ஊற்ற ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஊற்ற ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊறி போய் நல்லா திக்காகுது பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிடலாம்.
கல் நல்லா காய வச்சு இப்படி தூக்குனாப்பில் ஊற்றுங்க. அது ஜால் ஜாலாக வரும். நம்ம கையோட இந்த தோசை திருப்பத்துக்கானதை ஒரு சுத்தமான தண்ணியில் போட்டு இந்த கரண்டி எப்பயுமே வச்சுக்குவோம். தோசை திருப்பி முடிச்சதும் எடுத்து முடிச்சதும் நம்ம மறுபடியும் இந்த தண்ணியில் வச்சுக்கணும். இது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். ஆனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஒட்டவே ஒட்டாது, அழகாக வரும். இப்போ நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளேமில் ஆகிட்டு இருக்குது. ஆயிலெலாம் நம்ம இஷ்டப்படுற அளவுக்கு போட்டுக்கலாம். சிம்பிள் ஃப்ளேமில் வச்சுருக்கேன்.